ஒரே நேரத்தில் மாநிலங்களுக்கும் தேர்தல் நடக்கும், பாராளுமன்றத்துக்கும் தேர்தல் நடக்கும்ன்றது தான் உண்மையான கூட்டாட்சி தத்துவ முறை. அது ஒரு அற்புதமான வெளிப்பாடு. கரப்ஷன் தேர்தலின் மூலமாகத்தான் அதிகமாக இருக்கிறது என்று தேர்தல் ஆணையர்களே சொல்லியிருக்கிறார்கள். என்னென்ன சொன்னால் இலவசங்கள் அது எதுன்னு கட்சிகள் கொடுப்பது. ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற திட்டமே ஒரு காமெடியான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அவருக்கு எல்லாமே காமெடி தான். இந்த ஆட்சி நடைபெறுவதே ஒரு காமெடி தான். ஊழலை ஒழிக்கணும்னு சொன்னாலே காமெடி. ஏன்னா ஊழலை ஒழிக்க முடியாதுன்றாங்க அவங்க. அதான் விஷயம். அதனால் அது காமெடி, அவங்களுக்கு காமெடியாக தான் இருக்கும். இந்த டிலிமிட்டேஷன் ப்ராசஸே இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது முதல்ல ஒரு கமிட்டி போகணும். அந்த கமிட்டி இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியம் என்னன்றது தான் நம்முடைய 3 வருஷமாக திமுக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மோசமான ஆட்சியை கொடுக்குது. கணவனும் மனைவியும் சேர்ந்து பைக்கில் செயினை பிடிக்க போகிறாங்க. முன்னாலாம் என்ன வரும், கணவனும் மனைவியும் நடந்து சென்று கொண்டு செயினை பிடிச்சிருந்தாங்க. இப்போ கணவனும் மனைவியும் செயினை பிடிச்சின்னு போகிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. இதை மறைப்பதற்காக மக்களை ஜாதி ரீதியாக, மொழி ரீதியாக, மாநில உரிமைகள் என்கின்ற உணர்வுகளை தூண்டி ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2 தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 2026க்கு பிறகு இந்த டீலிமிட்டேஷன் தொகுதிகள் உயர்த்துறது தமிழ்நாட்டுக்கு கம்மியாகுன்ற மாதிரியும், அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற 2 விஷயத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றத கொண்டு வரதுல பாஜக அரசாங்கம் உறுதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. என்னோட சொன்னால் இதை நீண்ட நெடுங்காலமாக எங்களுடைய மூத்த தலைவர் திரு அத்வானி அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இந்த நாட்டிற்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது. ஏனென்று சொன்னால், நாம் குடியரசு ஆன பிறகு முதல்ல தேர்தல் என்று நடத்தப்பட்ட பொழுதே 1952 இப்படித்தான் நடைபெற்றது. எல்லா மாநிலங்களுக்கும் பாராளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தது. அதுதான் ஜனநாயகம், அதுதான் கூட்டாட்சி தத்துவ முறை என்ற மிக தெளிவான ஒரு அருமையான விளக்கம். ஒரே நேரத்தில் மாநிலங்களுக்கும் தேர்தல் நடக்கும், பாராளுமன்றத்துக்கும் தேர்தல் நடக்கும்ன்றது தான் உண்மையான கூட்டாட்சி தத்துவ முறை. அது ஒரு அற்புதமான வெளிப்பாடு. அதே மாதிரி 1967 வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஆட்சியினுடைய தவறுகளால் மாநில அரசுகள், அதாவது சட்டம் என்பது நல்லதை நிலைநாட்டுவதற்காகத்தான். ஆனால் அதை இந்த லூப் ஹோல்னு சொல்லுவாங்க. அந்த லூப் ஹோலுக்குள்ளே புகுந்து எப்படி ஒரு அரசை கலைக்கலாம் என்று முதல்ல காங்கிரஸ் ஆட்சி செய்த அந்த கோலத்தின் விளைவாகத்தான் அது பிரேக் ஆச்சு, உடைந்து போனது. அப்போது அதிலிருந்து அந்த சட்டத்தின் துணையோடு தான் அந்த லூப் ஹோல் வச்சுக்கிட்டு தான் மறுபடியும் அசம்பிளிக்கு ஒரு தேர்தல், பார்லிமெண்ட்டுக்கு ஒரு தேர்தல் நடந்தது. ஆனால் தொடர்ந்து நாம் இதை வலியுறுத்தி வருகிறோம். அதே போன்ற ஒரு நிலைமையை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன் அது வேண்டும் அப்படின்றது தான் மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த நாட்டில் குறைந்தது 6 மாதங்களுக்கு அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை தேர்தல் எங்கேயோ ஒரு தேர்தல் நடந்து கொண்டே இருக்குது. அப்போது அந்த மாநிலங்களில் ஒரு 2 மாதத்திற்கு முன்னாலும் இந்த தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு பின்னாலும் கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் அங்கு எந்த விதமான வளர்ச்சி பணிகள், மக்கள் நல பணிகள் எதையுமே செய்வது. உதாரணத்திற்கு ஒரு வறட்சியோ அல்லது வெள்ளமோ வந்தால் கூட அதற்கு அந்த மாநில அரசோ மத்திய அரசோ எந்த விதமான மக்களுக்கு உண்டான உதவிகளை, தேவைகளை செய்ய முடியாத, மக்கள் நல திட்டங்களை செயலாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை எழுகிறது. அதே போல் மிகப்பெரிய பொருட்செலவு, மிகப்பெரிய பணி சுமை, அதே மாதிரி நேர விரயம், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால ஏதோ நம்முடைய கட்டமைப்பு, இந்தியா கட்டமைப்பை நோக்கி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. 6 மாதத்துக்கு ஒரு முறை தேர்தல்னால் அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க வெளியே போய் ஓட்டு போட முடியாது. அதனால் வாக்கு சதவீதம் கம்மியாகிறது. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை மனதில் கொண்டு தான் ஒரே நாடு ஒரே நேரத்தில் தேர்தல் என்று நாம் எப்படி ஜனநாயக ரீதியில் ஒரு குடியரசாக உருவானமோ அதன் அடிப்படையில் நாம் இதை கொண்டு வரப்போகிறோம். இல்லை சார், இப்போது நேர விரயம்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி பண விரயம்னு. இந்தியாவில் எத்தனையோ விஷயங்களுக்கு பணம் செலவழிக்கப்படுது. அப்போ தேர்தலுக்காக செலவு பண்ணுற பணத்தை செலவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுமா? அது இல்லைங்க, தேர்தலுக்கான, அதாவது இதில் அதுவும் ஒரு அடக்கம் தான் சொல்கிறேன். நீங்கள் அதாவது
நாம் எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் சொன்னேன், கால விரயம், நேர விரயம், பண விரயம், நிறைய விஷயம் இருக்குது இதில். பணம் மட்டுமே இல்லை, பணமும் ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் கரப்ஷன் தேர்தலின் மூலமாகத்தான் அதிகமாக இருக்கிறது என்று தேர்தல் ஆணையர்களே சொல்லியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், இலவசங்கள் அது எதுன்னு கட்சிகள் கொடுப்பது, அதிகமான தேர்தல் நடைபெற இந்த பிரச்சனை கொண்டிருக்கிறது. பணம் நீங்கள் சொல்கிற பணம் இந்த தேர்தலுக்கு செலவாகிற பணம் மட்டுமே அல்ல, கட்சிகளால் செலவு செய்யப்படுகிற பணத்தையும் அதன் மூலம் நடைபெறுகிற மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை தான் நான் இங்கே குறிப்பிட்றேன். ஸோ பல ஆயிரம் கோடிகள் இதனால் செலவாகுது. அது மக்களுடைய பணம் தான் வீணாகிறது. அதே மாதிரி கரப்ஷன் அதன் மூலம் அதிகமாகுதுன்றது தான் நம்முடைய பொருளாக இருக்குது. நீங்கள் வெறும் அந்த அரசு செலவிடப்படுவது மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டு பேசணும். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வரும்போது என்ன குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் சொல்லப்படுதுன்னா, மாநில தேர்தல்னு வரும்போது மாநிலத்துக்கான பிரச்சனைகள் முன்னிறுத்தப்படும், தேசிய தேர்தல்னும் போது தேசியத்துக்கான ஒரு பிரச்சனை முன்னிறுத்தப்படும் போது ரெண்டுமே ஒரே நேரத்தில் வச்சா அது ஒரு கான்ட்ராடிக்ஷன் ஆகாதா? கண்டிப்பாக ஆகாது சார். மக்கள் இன்றைக்கி அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். அதே மாதிரி நம்முடைய நலன் புரிந்து தான் எல்லோருமே இருக்கிறாங்க. நீங்கள் கவுன்சில் எலெக்ஷனுக்கே இன்றைக்கி ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் தான் பேசுகிறாங்க. அதேமாதிரி ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் பேசும்போது ரோடு சரியில்லைன்னு தான் பேசுகிறாங்க. ஸோ நாம் அப்படி தான் அதை பார்க்க முடியும். அதனால் அதையும் இதையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது சரியில்லைன்னு நான் சரி. இப்போது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற திட்டமே ஒரு காமெடியான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவங்க அரசு நடக்கிறத பார்த்து எப்படி அவர் அது காமெடியாக இருக்கோ அந்த மாதிரி தான் நினைக்கிறாரு. அவருக்கு எல்லாமே காமெடி தான். இந்த ஆட்சி நடைபெறுவதே ஒரு காமெடி தான். அதனால் அவர் சொல்கிறத நான் சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா இது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயன்றது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் தான் கரப்ஷனை ஒழிக்கணும்னு நான் சொன்னேன், அது உடனே அவங்க காமெடின்றாங்க. இதுதான் விஷயமே. ஊழலை ஒழிக்கணும்னு சொன்னாலே காமெடி, ஏன்னா ஊழலை ஒழிக்க முடியாதுன்றாங்க அவங்க. அதுதான் விஷயம். அதனால் அது காமெடி, அவங்களுக்கு காமெடியாக தான் இருக்கும். இந்த டீமிலிட்டேஷன் பற்றி அவங்க பேசும்போது தமிழ்நாட்டுக்கு சீட்டுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள். ஆமாம், மறுசீரமைப்பை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1971 அந்த குடும்ப கட்டுப்பாடுன்ற ஒரு விஷயத்தை பின்பற்றினதே தென் மாநிலங்கள் தான். ஆனால் இன்னைக்கு நாங்கள் அதனால் பாதிக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முதல்வர் சொல்கிறார். அதாவது இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்தவரையிலும், தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் எப்படி செய்ய போகிறாங்கன்னு ஒன்றுமே சொல்லலை. 2026 தான் அது முடிவாக போகுது. அப்போ பேச வேண்டிய விஷயத்தை இப்போ நீங்கள் பேசுவது என்பதே தவறு. உங்களுடைய தோல்விகளை நீங்கள் மறைப்பதற்காக இதெல்லாம் செய்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, 1971க்கு அதன் அடிப்படையில் செய்வது சரிதான். அப்படி செய்வது சரியாகத்தான் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தும் கூட. ஏனென்று சொன்னால், இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான அந்த வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் நான் சொல்வது என்னவென்றால், எப்படி இந்த மறுசீரமைப்பை எதன் அடிப்படையில் செய்ய போகிறோம் என்பது சொல்லப்படாத நிலையில் அது என்ன செய்வாங்க, எப்படியும் அதுக்கு ஒரு பாராளுமன்ற குழு ஒன்று அமைப்பாங்க. இது உடனே அரசாங்கம் செய்ய முடியாது, பாராளுமன்றம் தான் செய்யணும். அப்போது தமிழ்நாட்டிலிருந்து மற்ற எல்லா தென் மாவட்டங்களிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து மற்ற தென் மாநிலங்களிலிருந்து மற்ற எல்லா மாநிலங்களிலிருந்தும் அந்த பாராளுமன்ற குழுவில் ஸ்டாண்டிங் கமிட்டியிலேருந்து எல்லாத்துலேயும் நம்ம உறுப்பினர்கள் இருப்பாங்க. நீங்கள் அப்போ அதை எடுத்து சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் முதல் ஆளாக நாங்கள் போராட வருவோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால், இது குறித்து தொடர்ந்து நாம் நானே பல முறை கூட எழுதியிருக்கிறேன். இது குறித்து தொடர்ந்து நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். முதல்ல இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸே இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது முதல்ல ஒரு கமிட்டி போடணும். அந்த கமிட்டி இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியம் என்னன்றது தான் நம்முடைய கேள்வி. அதே மாதிரி முதல்வர் அவர்கள் பேசுகிற பல விஷயங்கள் சரி, அது தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கிறாங்க, அல்லது நிதி பகிர்வில் இதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான செயல்கள்லாம் சொல்கிறாங்க. நிதி பகிர்வில் நான் என்ன கேட்குறேன், இப்போ ₹1 கொடுத்தா 29 பைசா தான் கொடுக்குறாங்க கேட்குறாங்களே. 2004 2014 வரலாம் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்துச்சு. ₹1 கொடுத்தா ₹1.25 வந்துச்சு அவங்களுக்கு. இவ்வளோதாங்க கேள்வி. முதல்ல 2004 2014 வரலாம் ₹1 கொடுத்தா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க அப்போது அப்படின்றத சொல்லிவிட்டு எங்களுக்கு இந்த கேள்வி கேளுங்க. இதுவரையிலும் யாருமே திரு ஸ்டாலின் அவர்களையோ இல்லை அப்படி பேசுகிற யாருமே காங்கிரஸ்காரங்களையோ கேள்வியே கேட்கலையேங்க.
அந்த 10 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க? ₹1 25 காசு கொடுத்துட்டீங்களா நீங்கள் அன்றைக்கி? என்ன சார் இதுதான் காமெடியாக இருக்குது ஆக்சுவலாக. முதலமைச்சர் சொன்ன காமெடி வேறு, உண்மையிலே இது காமெடி கூத்து, கேலி கூத்து இது. சார், தமிழ்நாடு இஸ் அ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டு, உற்பத்தி மாநிலம். குஜராத் இஸ் அ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். மகாராஷ்டிரா இஸ் அ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். ஒடிசா இஸ் அ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். ஏன் இந்த நாளத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது? என்னன்னு சொல்லுங்கள். தென் மாநிலங்கள் அப்படின்றதுனாலயா? கடல் இருக்குது. கடல் இருந்தால் என்ன இருக்கும்? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கும். துறைமுகம். இவ்வளோதான் சார். அப்போ அதுதான் உற்பத்தி மாநிலமாக வரலாம். இது ஏதோ அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய அந்த கடல் இருக்கிறதுனால அந்த மாநிலங்களை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு மிக்க மாநிலங்களாக உருவாக்குவது யார்? அதற்கான முதலீட்டை செய்வது யாருன்னா மத்திய அரசு. மத்திய அரசினுடைய துணை இல்லாமல் எந்த மாநிலமும் கட்டமைப்பில் முன்னேற முடியாது. போர்ட்ஸு, ஏர்போர்ட்ஸு, லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே, ரோட்ஸு, ரெயில்ஸு, என்ன நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வந்து முன்னேற முடியும்? ஆனால் இது நம்ம நாடு. அதனால் மற்ற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இங்கே கட்டமைப்புகள். அப்போ கட்டமைப்பு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? வருமானம் அதிகமாக வரும், தொழில் முன்னேற்றம் அதிகமாகும், தொழிற்சாலைகள் அதிகமாகும். தொழிற்சாலை அதிகமாச்சுன்னா வருவாய் அதிகம். அதனால தான் நம்ம வந்து தனி மனித வருவாய் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இது ஒரு சின்ன, அதாவது எளிமையான கான்செப்ட் சார். இதை வந்து நான் புரிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்குறேன், கோயம்புத்தூர் இஸ் அ மேனுஃபேக்சரிங் டிஸ்ட்ரிக்ட் இல்லையா? மான்செஸ்டர்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலே மிக அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய மாவட்டம் எது தெரியுமா உங்களுக்கு? திருவள்ளூர். நான் கேட்குறேன், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் இதெல்லாம் சேர்த்தாலே கிட்டத்தட்ட 70% மேலே வருவாய் வந்துடுது. கரெக்டாக? இப்போது இந்த 70% நீங்கள் எடுத்த வருவாயை 70% அந்த செலவை இங்கே தான் பண்ணீங்க, விருதுநகரில் பண்ணக்கூடாது, ராமநாதபுரத்தில் ஏன் கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டால் சும்மா இருப்பாங்களா? அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அந்த மாதிரியான வாதம் தான் இது. சரி, அதை விடுங்க. ஹுண்டாய் கார் எங்கே தயார் பண்ணுறாங்க? உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆள் ஹுண்டாய் கார் வாங்கணும்னா எங்கே அது தயாரிக்கப்பட வேண்டும்? இந்தியாவிலே ஹுண்டாய் வந்து தமிழ்நாட்டில் தானே இருக்குது மேனுஃபேக்சரிங். அப்போ உத்தரப்பிரதேசத்துலேயோ ஜம்மு காஷ்மீர்லேயோ இல்லை மேற்கு வங்காளத்துலேயோ ஒருத்தர் ஹுண்டாய் கார் வாங்கணும்னா தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற காரை தானே வாங்கணும். இது வந்து லக்ஸுரி. அதனால் என்ன ஆகுது? டேக்ஸ் வந்து போடுறாங்க, ஒரு 2 லட்ச ரூபா டேக்ஸு. அப்போது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற ஒரு பொருளுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற, மகாராஷ்டிராவில் இருக்கிற, ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற நபர்கள் வரி செலுத்துகிறாங்க. சரியா? அதே உத்தரப்பிரதேசத்தில் அரிசி நிறைய தயாரிக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் ஸ்டேட், அங்கே மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஏன்? கட்டமைப்பு பெரிதாக இல்லை. ஆனால் ஏன் கட்டமைப்பு இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். அக்ரிகல்ச்சருக்கு டேக்ஸ் இருக்குதா? இல்லை. இப்போ இங்கே 10 லட்ச ரூபா ஹுண்டாய் வண்டி வாங்குறதுல 2 லட்ச ரூபா வரி கட்டுறாங்க. நான் 10 லட்ச ரூபா உத்தரப்பிரதேசத்தில் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வாங்குறேன், டேக்ஸ் கட்டுறேன்னா? இல்லை. அப்போ நீங்கள் இதுக்கு அவர் மட்டும் டேக்ஸ் கட்டுறாரு, நான் டேக்ஸ் கட்டலை. அப்போ அந்த பகிர்வுன்றது அவங்களுக்கு போகணுமா இல்லையா? பொருள் ஒன்று தானே. இது 10 லட்ச ரூபாய்க்கு காரு, அது 10 லட்ச ரூபாய்க்கு. நான் வந்து விவசாயத்தையும் லக்ஸுரி ஐட்டத்தையும் ஒப்பிடல. நான் ஒப்பிடுவது இரு மாநிலங்களுடைய அந்த மதிப்பை. அதனால தான் இங்கே வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது, வருமானம் அதிகமாக இருக்குன்றனால தான் இங்கே தனி மனித வருவாய்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை, இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிடுறீங்க. பொதுவாக இந்த நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது தேசிய பிரச்சனைகள் தான் அதிகமாக பேசப்படும். ஆனால் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மாநிலம் அப்படின்ற ஒரு பிரிவினை அந்த மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கட்சி அடகு வச்சிட்டாங்க. யாருக்கிட்ட? மாநில கட்சிகள்கிட்ட போய் கெஞ்சுறாங்க. மமதா பானர்ஜிட்டு போய் கெஞ்சுறாங்க, வந்து கொஞ்சம் வெளியே போ அப்படின்றாங்க. ரொம்ப சிம்பிள், வெளியே போ, நீங்களாம் வராதிங்க, போ, இல்லை நான் பார்த்துக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கெல்லாம் எங்கள் இடம் இல்லை. அகிலேஷ் யாதவ் சொல்கிறார், நான் 11 சீட்டு கொடுக்குறேன், இஷ்டம் இருந்தால் வாங்கிக்க, இல்லைனா போ. அவர் எங்கெல்லாம் தோக்கு காங்கிரஸும் அவங்க கட்சியும் தோக்குமோ அங்கெல்லாம் கொடுக்குறேன்றார். இப்படி எல்லா இடத்துலையும் காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட்டை விடுங்க, அது போச்சு, அவ்வளோதான். காங்கிரஸை விரட்டி விட்டுறாங்க. அப்போது மாநில கட்சிகள் தான் அந்தந்த மாநிலங்களில், சில மாநிலங்களில் இப்போ மம்தா பானர்ஜி, இங்கே திமுக, அதிமுக, அது மாதிரி நான் சொன்ன அகிலேஷ் யாதவ், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க அதை பற்றி தான் பெருசாக பேசுவாங்க. அதில் ஒன்றும் தவறு இல்லை. இப்போ நாம்
நாம் இங்கே வந்து நம்ம மாநிலத்தை பற்றி பேசுகிற மாதிரி அதில் ஒன்றும் தவறு இல்லை, தாராளமாக பேசிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரதுனால அதை இன்னும் நல்லா டிவைட் பண்ணுறாங்க, நார்த் விசஸ் சவுத் அப்படின்ற மாதிரி. இல்லை, அதான் உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லக்கூடாது. இப்போ அதுதான் இப்போ செய்கிறாங்க. இப்போ வந்து இந்த டெவல்யூஷனே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன், இதில் நான் சொன்னதில் என்ன தவறு இருந்தால் சொல்ல. முதல் கேள்வி, 10 வருஷம் நீங்கள் இருந்தபோது ₹1 29 பைசா தான் இப்போ கொடுக்குறது. நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்றது தான் கேள்வி. நீங்கள் எவ்வளோ ₹1 25 காசு சொல்லு, நீங்கள் எவ்வளோ கொடுத்தோன்னு முதல்ல சொல்லு. அப்போது இது வந்து இரட்டை நிலைப்பாடு. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவீங்க, தெரியுது. ஸோ இதை வந்து மக்கள் உணர்வாங்க. இதனாலலாம் மக்கள் வந்து இவங்களுக்கு 3 வருஷமாக திமுக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மோசமான ஆட்சியை கொடுத்துருக்கிறது. திமுக இங்கு சட்ட ஒழுங்கை சீர்குலைத்திருக்கிறது. நிர்வாகம் சரியில்லை, நிர்வாக முறைகேடுகள், லஞ்சம், ஊழல் இதெல்லாம் இருக்குது. மது கொலைகள், படுகொலைகள், தினந்தோறும் மது குடித்துவிட்டு போதையில் பெற்ற தந்தையையும் பெற்ற தாயையும் பெற்ற குழந்தையையும் சொந்த மனைவியும் கட்டிய மனைவியுமே கொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கி செய்திகள் நாம் தினம் பார்த்து கொண்டோம். எப்படி செய்தி வருது? எஃப்ஐஆர் போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். மது போதையில் தந்தையை எரித்து கொன்றவன், தாயை அடித்து கொன்ற நபர், நண்பரை கொன்று தீர்ந்தவன், இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு டெய்லி பேப்பரில். நான் ஒன்றும் சும்மா சொல்ல, அது எஃப்ஐஆரில் பார்க்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை, பட்டப்பகலில் காலையில் 7 மணிக்கு சேனம்புடின்னு ஓடுறாங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து பைக்கில் வந்து சேனம்புடின்னு போகிறாங்க. முன்னாலாம் என்ன வரும், கணவனும் மனைவியும் நடந்து சென்று கொண்டு பைக்கு சேனை பிடிச்சி இருக்காங்க. இப்போது கணவனும் மனைவியும் வந்து சேனை பிடிச்சின்னு போகிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்குது சூழ்நிலை. இதை மறைப்பதற்காக மக்களை ஜாதி ரீதியாக, மொழி ரீதியாக, மாநில உரிமைகள் என்கின்ற உணர்வுகளை தூண்டி அவங்க அதில் வந்து நீச்சல் அடிக்க பார்ப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். அதை செய்கிறாங்க, நாம் அதை எதிர்க்கணும். இப்போ 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் போகிறாரு. ஸோ இந்த பயணத்தில் வந்து குறிப்பாக என்ன செய்தி வருதுன்னா, இன்னும் தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி வந்து இன்னும் வந்து உறுதி செய்யப்படலை, அதனால் வந்து அதிருப்தியில் இருக்கிறதா வந்து ஒரு தகவல். 17, 18 தேசிய பொதுக்குழு நடைபெறுகிறது சார். அதனால் தமிழ்நாட்டிலிருந்தும் அதிக அளவில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அதிலே கலந்து கொள்வார்கள். எல்லோரும் போகிறோம், தேசிய பொதுக்குழுவுக்கு போகிறோம், அவ்வளோதான். இப்போது தமிழ்நாட்டில் வந்து இப்போ அண்ணாமலை சொல்லியிருந்தாரு மும்முனை போட்டி நிலவுது. ஸோ பாஜகவும் ஒரு எங்கே சொன்னார், மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றத சொல்லி. மும்முனை போட்டின்னு தேர்தலில் சொல்லிட மாட்டார். ஜென்ரலாக இன்னைக்கு வந்து பாஜகவும் ஒரு எதிர்கட்சி வேலை. அப்போ மும்முனை போட்டி இருக்கும்போது அப்போ இன்னுமே வந்து பாஜக வந்து ஒரு கூட்டணி வந்து வலுவா இங்கே அமைக்கலையா அப்படின்ற ஒரு. மும்முனை போட்டி இல்லைங்க, 3 கட்சிகள். இப்போது ஒரு பக்கம் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள், இன்னொரு பக்கம் அதிமுக. நாங்கள் வந்து தேர்தல் காலத்தில் தான் கூட்டணி என்பதை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு சிறந்த எதிர்கட்சியாக செல்ல, அதுதான் அது மும்முனை போட்டி அப்படின்ற வார்த்தை. தேர்தல் காலத்தில் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் வந்து கூட்டணி அமையலை அப்படின்ற ஒரு டைம் இருக்குது, இன்னும் நிறைய நேரம் இருக்குது. இன்னும் 1 மாதம் தான் இருக்குன்னு. அது உங்களுக்கு அவசரப்பட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுடைய அவசரத்தை தான் நாங்கள் செய்வோம். உங்களுக்கு அவசரன்றதுனால பிஜேபி செய்ய முடியாது. ஆனால் சார், இப்போது இவ்வளோ குற்றச்சாட்டு வந்து நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்து மேலே இதெல்லாம் வச்சுருந்தீங்க. ஆனால் சமீபத்தில் வந்த தேர்தல் கணக்கு கணிப்புகள்லாம் பார்க்கும்போது திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கும், 39 தொகுதியில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வரும்பொழுது, அப்போது தேசிய தேர்தல்ன்றதுனால மக்களுடைய நிலைப்பாடு வேறையா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? இல்லை, நீங்கள் யூகங்களின் அடிப்படையிலலாம் பேச முடியாது சார். நாங்கள் எங்கள் பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் கேள்வி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? டிவியில் ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. சரிங்க சார், நிச்சயமாக ரியல் ஒன்னுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.